கார்த்திகை தீபம் தொடரில் கல்யாண மண்டபத்தில் அடுக்கி வைத்திருக்கும் சீர்வரிசையை பார்த்து மலைச்சு போய் நிற்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவாக நடிக்கிற அந்த 2 பேரும் நடக்காத கல்யாணத்துக்கு இவ்வளவு சீர்வரிசையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற சாமுண்டீஸ்வரி எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்காகத்தான் சீர்வரிசை வாங்கிக்கிறோம், வேறு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எவ்வளோ சீர்வரிசை இருக்குது, நாங்கள் என்ன குறை சொல்ல போகிறோன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மாயா துப்பாக்கியோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர ரேவதியை ரூமுக்கு போகிறாங்க. அங்கேயும் குறி வைக்கிறா, எங்கே போகிறாலும் துப்பாக்கியால் குறி வைக்கிறா. அவளால் ஏன் பண்ணி சுட முடியல, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு ஐஜி சாமுண்டீஸ்வரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துறதுக்கு வராரு. கல்யாணத்துக்கு வர முடியாது, அதனால் இப்போ வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஐஜியை பார்த்த உடனே மாயாவுக்கு நடுக்கில் எடுத்துடுது. துப்பாக்கியை கொண்டு போய் மாடியில் இருக்கிற ஒரு ரூமில் மறைச்சி வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. அவர் போன உடனே துப்பாக்கி எடுக்க போகிறாங்க. அங்கே துப்பாக்கி இல்லை. விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க கையில் துப்பாக்கி எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்குது. சீர் வரிசைகளோட பரமேஸ்வரி மண்டபத்துக்கு வராங்க. கல்யாணத்தை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணுன்ட்டு அங்கே வர்றதை பார்த்த சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட கிளவி எவ்வளோ சொல்லி வந்திருக்கு பாருன்னு போட்டு கொடுக்குறா. 2 பேரும் சேர்ந்து ஏன் இங்கே வந்தேன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. கூட வந்தவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்க பேத்தியை பார்க்க தான் வந்துக்கிறாங்க, சீர் வைக்க போகிறாங்க, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சந்திரா அந்த தட்டை தட்டி விட்டுட்டு வயசான கொண்டு பார்க்காம அவமரியாதையாக பேசுகிறாங்க. கோவப்படுற ராசராசன் அவங்க கன்னத்திலே அறைகிறாரு. அங்கே இருக்கும் சாமுண்டீஸ்வரிய மகள்கள் அனைவரும் வயசானவங்க அவங்க பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பார்த்துட்டு போகட்டும், சீர் செய்யணுன்னு ஆசைப்படுறாங்க, செய்யட்டும், அதை ஏன் தடுக்கிறீங்கன்ட்டு 3 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. இதை சாதகமாக பயன்படுத்துகிற சந்திரா, உனக்கு எதிராக இந்த கிழவி உன் பிள்ளைங்களையே தூண்டி விட்டுக்கிறா பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சாமுண்டீஸ்வரி, இங்கே நீ இருக்கணுமா நாங்கள் இருக்கணுமான்ற முடிவு பண்ணு, நீ இருக்கிறேன்னா நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லவே வேறு வழி இல்லாமல் பரமேஸ்வரி பாட்டி நானே வெளியே போகிறேன்னு வெளியே போயிடுறாங்க. கார்த்திக் வக்கீலை அழைத்து கொண்டு நெவினுக்கு ஜாமீன் வாங்கிறதுக்காக ஜட்ஜி வீட்டுக்கு வராரு. அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஜட்ஜி வரேன்னு சொல்லியிருந்தார், ஆனால் வரல. ஜட்ஜிக்கு ஃபோன் பண்ணதுக்கு நான் வர காலை 5 மணி ஆகிடும், காலைல வந்து பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்றேன், ஜாமீன் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறேன்.